மாயா மாறன் இருவரும் அவர்கள் இல்லத்தை அடைந்தனர். மாயா, நீ உள்ள போ, நான் வண்டியை நிறுத்திட்டு வரேன். மாறன் கூற அவளும் சரி என்று தலையசைத்துவிட்டு வீட்டினுள் நுழைந்தாள். கதவை திறந்து உள்ளே சென்றவள் மகிழ்ச்சியில் வாயடைத்து போய் நின்றாள். அம்மா, அப்பா, மீனு, அவள் வார்த்தைகள் தடுமாறின. மீனா அவளிடம் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். எல்லாரும் எப்படி? மீனு, நீ எப்போ வந்த? மாயாவால் அங்க நடப்பதை நம்ப முடியாமல் மகிழ்ச்சியில் திகைத்து நின்றாள். மாமாதான் எங்களை வரவச்சாரு, உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் சொல்லல. மீனா ஆர்வமாக கூற தன் பின்னால் வந்து நின்ற கணவனை காதலுடன் பார்த்தாள். அத்தை, மாமா நல்லா இருக்கீங்களா? மாறன் அவர்களிடம் நலம் விசாரித்தான். அவர்களும் அவனிடம் பேசிக் கொண்டிருக்க மாயாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அனைவரும் சேர்ந்து மாயாவின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினர். மாமா, மாயாவின் குரல் கேட்டு திரும்பினான். சந்தோஷமா? அவன் புருவம் உயர்த்தி வினவ. ரொம்ப, அவள் மனதில் இருந்ததே பதிலாக சொன்னாள். தேங்க்யூ சோ மச் மாமா. அவள் ஆனந்தமாக அவன் முகம் நோக்கினாள். ஆனா வருத்தம்தான். அவள் முகத்தை சோகமாக வைத்து கொண்டாள். ஹேய், இப்ப இதுக்கு வருத்தம்? அவன் அதிர்ச்சியாக கேட்க, பின்ன எல்லாரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க, ஆனா நான் எதிர்பார்த்த ஒருத்தர் இன்னும் எனக்கு விஷ் பண்ணலையே. அவள் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு சொல்ல அவன் சிரித்தான். ஹாப்பி பர்த்டே மாயா என்று கூறி அவள் கையில் ஒரு பரிசையும் கொடுத்தான். அவள் கண்கள் மின்னிட அதை பெற்றுக்கொண்டாள். எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அவள் உதட்டை சுளித்து குறுநகையோடு கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். அவள் சென்ற திசை பார்த்து அவன் நின்றிருக்க மீனா தனியாக தோட்டத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். இந்த நேரத்துல ஏன் தனியா உட்கார்ந்திருக்கா என்று எண்ணிக்கொண்டு அவள் அமர்ந்திருந்த இடத்தை அடைந்தான். குட்டிமா, அவன் குரல் கேட்டு மீனா அவன் பார்க்கும் முன் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். மாமா புன்னகையை முகத்தில் வரவைத்து கொண்டு அவன் முகம் பார்த்தாள். இந்த நேரத்துல ஏன் தனியா இங்க உட்கார்ந்திருக்கடா? எல்லாரும் உள்ள இருக்காங்க, உனக்கு என்ன ஆச்சு? அவன் வருத்தமாக கேட்க, ஒன்னும் இல்ல மாமா, சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன், அவ்வளோதான். அவள் சமாளித்தாள். மீனா, என்னோட முகத்தை பார்த்து பேசு. மாறன் அவள் முகம் பார்த்து கூற. எதுவும் இல்ல மாமா. அவள் சோர்வாக அவன் முகம் பார்த்தாள். அந்த பார்வையே அவள் மிகுந்த வருத்தத்தில் இருப்பதை அவனுக்கு உணர்த்தியது. என்னாச்சு மீனா? உனக்கும் சிவாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவன் தயக்கத்துடன் கேட்க அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. மீனா, ஏண்டா கண் கலங்குற? என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? அவன் ஆதங்கத்துடன் கேட்க அவள் பதில் எதுவும் சொல்ல தோணாமல் அழுது கொண்டே இருந்தாள். அவள் கண்ணீர் மேலும் பெருகியது. இப்போ நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? என்னை மதிக்கிறதா இருந்தா நீ இப்போ பேசித்தான் ஆகணும். இல்ல, இது என்னோட சொந்த விஷயம், அதை நானே பார்த்துப்பேன், நீங்க தலையிடாதீங்கன்னு தயங்காம பட்டுன்னு சொல்லிரு. அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். வார்த்தைகள் கடுமையாக பேசிவிட்டோம் என்று அவனுக்கு தோன்றிய போதும் அவ்வாறு அவன் பேசாவிட்டால் அவள் எந்த பதிலும் சொல்லப் போவதில்லை என்று அவன் அறிந்திருந்ததாலே அவ்வாறு பேசினான். மாமா, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லல. அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு பேசினாள். இப்போ சொல்லு மீனா, என்னாச்சு? அவன் பொறுமையாகவே கேட்டான். மாமா, சிவா. அவள் மனதில் இருந்த பாரம் தாங்காமல் வேதனையில் அழுதாள். மீனா, என்ன நடந்திருந்தாலும் தைரியமா சொல்லு. உன்னோட தைரியத்தை எப்பவும் இழந்துராத. மாறன் அவளுக்கு தைரியம் சொல்ல அவள் கண்களை துடைத்து கொண்டு நடந்ததை கூற ஆரம்பித்தாள். அந்த நாளில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒருவித வேதனையுடன் சொல்லி முடித்தாள். அவள் சொல்வதை நம்ப முடியாமல் அவள் முகம் பார்த்து நின்றிருந்தான் மாறன். சிவா மீனா மீது வைத்திருந்த காதலை அவள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் மாறன் அதை முழுவதும் அறிவான். சிவா மீனா மேல் வைத்திருந்த காதல் எவ்வளவு ஆழமானது என்று மாறன் அவனுடன் பழகிய குறுகிய நாட்களிலேயே அறிந்து கொண்டான். அவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் மீனாவின் காதலுக்கு அவன் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவளுக்கு ஆதரவு கொடுத்தான். இப்பொழுது மீனா கூறியதிலிருந்து ஏதோ ஒன்று அவன் வாழ்வில் நடந்திருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இங்க பாரு மீனா, உன்னோட நிலை எனக்கு புரியுது. ஆனா நீ அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறதால எதுவும் மாறிட போறதில்லம்மா. நீ இப்போ ரொம்ப தைரியமா இருக்கணும். மத்தவங்க சொல்றத விடு. உன்னோட உள் மனசுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. நீ அதை மட்டும் நம்பு. இப்போ நானும் எதுவும் சொல்ல போறதில்ல மீனா. நீ இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னோட மனச சமாதானம் செய். ஆனா நீ இந்த காரணத்துக்காக வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க கூடாதுமா. சரி, முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு.
இனிமேல் உன்னோட கண்ணீல நீ முடிஞ்சு போனதை நினைச்சு ஒரு துளியும் வீணாக்க கூடாது. பெண்கள் கண்ணீருக்கு ரொம்ப மதிப்பாதிகம். அதை யாருக்காகவும் வீணாக்காத. நல்ல மனசு இருக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும். மாறன் அவளுக்கு ஆறுதல் சொல்ல அவள் அதை ஒப்புக்கொண்டு கண்களில் கசிந்திருந்த கண்ணீரை துடைத்தாள். போடா, போய் நிம்மதியா தூங்கு, எல்லாம் நல்லதே நடக்கும் அவன் கூற மீனா சிறு புன்னகையுடன் அங்கிருந்து சென்றாள். மாறன் தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தான். சிவா வாழ்க்கையில என்னவோ நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்று மனதில் உறுதியாக நினைத்து கொண்டான். அதே சமயம் மாயா அவள் அறையில் மிகுந்த மகிழ்ச்சியில் அமர்ந்திருந்தாள். அன்றைய நாள் அந்த அழகுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடும் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. அவன் அவளுக்கு கொடுத்த பரிசை ஆர்வமாக பிரித்து பார்த்தாள். அவள் கண்கள் பழிச்சிட அதை கையில் எடுத்தாள். அந்த நேர்த்தியாக கோர்க்கப்பட்ட முத்து மாலை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவு வந்தது. ஒரு முறை அவனிடம் முத்து மாலை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதுவரை அதை வாங்கியதில்லை என்று கூறியிருக்கிறாள். அதை மிகவும் இயல்பாகவே கூறினாள். ஆனால் அவன் அதை மனதில் வைத்து அவளுக்காக வாங்கி கொடுப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் அவள் மனம் கவர்ந்தவனுக்காக காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் மாறன் அவர்கள் அறையை அடைந்தான். மாயா அவன் வருகைக்காக காத்திருப்பது போல் அறை கதவை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஹே, நீனும் தூங்கலையா? அவன் ஆச்சரியமாக கேட்டான். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அவள் உண்மையை கூற அவன் அவள் முகம் பார்த்தான். உங்க கிஃப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்க எனக்காக இதை தேடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ மாமா என்றாள் மனதார. அவன் புன்னகைத்தான். சரி, இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, நீ தூங்கு அவன் கூற. நான் தூங்க போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவள் அவன் முகம் பார்த்து கேட்க, என்ன என்பது போல் அவளை பார்த்தான். இந்த நாள் இவ்ளோ சந்தோஷமா மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. கோவில்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இன்னைக்கு என்னோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னு. அந்த வேண்டுதல் உங்களுக்கு கேட்ட மாதிரி நீங்க அவங்கள இங்க வர வச்சு என்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வச்சிட்டீங்க. எனக்காக இவ்வளவும் எதுக்கு செய்யறீங்க மாமா? அம்மா, அப்பா, மீனா எல்லாரையும் வர வச்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க? அவன் சொல்ல போகும் பதிலுக்காக அவன் முகத்தை ஆசையாக பார்த்தாள். ஆனால் மாறனோ சிவா மீனாவை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். மாயா, உன்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ சந்தோஷப்பட நான் எது வேணும்னாலும் செய்வேன். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட வச்சிருக்கேன். ஆனா இனி வர நாட்கள்ல அப்படி எப்பவும் நடக்காது. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதை எப்பவும் நான் நிறைவேற்றுவேன் என்று அவன் கூறி முடிக்க மாயாவிற்கு அது ஏமாற்றமாக இருந்தது. அவ்வளவுதானா? அவள் குரலே எழும்பாமல் வினவ. அதுக்கு மேல அதிகமா உன்னை விரும்புற மாயா. உன்னை என்னோட உயிருக்கும் மேலாக காதலிக்கிற. ஆனா அதை சொல்லுற சமயம் இது இல்லை என்று மனதில் தோன்றியதை வாய்விட்டு சொல்லாமல், மாயா, டைம் என்னன்னு தெரியுமா? 12க்கு மேல ஆச்சு. நீ இப்ப தூங்கு. நான் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு வந்து தூங்குறேன். நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். மாயாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. உங்க மனசுல குற்ற உணர்வு மட்டும்தான் இருக்கு மாமா. அதான் நீங்க என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆரம்பத்திலிருந்து இந்த குற்ற உணர்ச்சி மட்டும்தான் உங்க மனசுல இருக்கு. அதை அதிகரிக்கிற மாதிரி நானும் ஆரம்பத்துல உங்களை நிறைய காயப்படுத்திட்டேன். ஆனா சத்தியமா நான் அதெல்லாம் ஒரு கோபத்துல தான் செஞ்சேன். அந்த கோபம் குறைஞ்சதும் புரிஞ்சுக்கிட்டேன் உங்க மேல எனக்கு இருக்க காதலை. புரிஞ்சிருச்சு மாமா. எவ்வளவு நாள்? இப்போ எனக்கு இன்னொன்னு. ஆனாலும் என்னால உங்க மனசுல இடம் பிடிக்க முடியாது. மாயா மனதில் எண்ணியவாறு அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டு இருந்தாள். மனதில் உறுதியாக ஒரு முடிவெடுத்துவிட்டு உறங்க சென்றாள். மாறனுக்கு திடீரென நினைவு வந்தது. சிவா அவனை சந்தித்த போது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்திருந்தான். மாறன் அதை அவன் அறையில் தேடினான்.
வெகு நேரம் தேடி அதை கண்டுபிடித்தான். புன்னகையுடன் அதிலிருந்த எண்ணுக்கு அழைத்தான். ஆனால் அதுவோ வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வர அவனுக்கு மேலும் குழப்பமாக இருந்தது. சிவாவை சந்தித்தால்தான் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பினான். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. மறுநாள் முதல் வேலையாக அதை செய்ய வேண்டும் என்று மனதில் முடிவெடுத்துவிட்டு அறைக்குள் சென்றான். அவன் சென்றபோது மாயா அயர்ந்து தூங்கியிருந்தாள். அவள் முகத்தை பார்த்து புன்னகைத்துவிட்டு அமைதியாக உறங்க சென்றான். வரும் நாட்களில் என்னென்ன விளைவுகள் காத்திருக்கிறது என்று அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. மறுநாள் மாயா விழிப்பதற்குள் எழுந்து வயலுக்கு சென்றிருந்தான் மாறன். வயலில் முடிக்க வேண்டிய வேலைகளை முடித்துவிட்டு அவசரமாக எங்கோ கிளம்பிய நண்பனை சங்கர் வழிமறித்தான். இவ்வளவு அவசரமா எங்கடா கிளம்பிட்ட? சங்கர் அவனிடம் வினவ. கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் ஒரு மணி நேரத்துல வந்துருவேன், அதுவரைக்கும் இந்த வேலைகளை பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். சங்கர் அவனை குழப்பமாக பார்த்தான். அதே சமயம் வீட்டில், மாயா, நீ சந்தோஷமா இருக்காயா? இங்க வசதி குறைவா இருக்கு, இல்ல வேற ஏதாவது குறை இருக்கா? கஸ்தூரி வாடியிருந்த மாயாவின் முகம் பார்த்து கேட்டார். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சுதான் இருக்குமா, ஆனா உன்னோட மாப்பிள்ளைக்கு தான் என்னோட வாழ பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்று மனதில் எண்ணியவள் வெறுமையாக ஒரு புன்னகையை பதிலாக அளித்தாள். என்னம்மா? கஸ்தூரி பரிவுடன் வினவ. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா, அப்புறம் அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கி கொடுத்துடுறாரு. நம்ம வீட்ல இருந்தப்போ எப்படி இருந்தேனோ இங்கேயும் அதே போல எந்த குறையும் இல்லாம தான் இருக்கேன். நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, தாயை சமாதானம் செய்தாள். ஆனால் அவள் வார்த்தைகளில் மறைந்திருந்த பொருளை அவள் மட்டுமே உணர்ந்திருந்தாள். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரே நம் தவறுகளை நாம் உணரப் போவதில்லை. வயலில் வேலைகளை முடித்துவிட்டு நவீனை சந்திக்க புறப்பட்டான் மாறன். நவீன் வீட்டை அடைந்ததும் அவன் தாயை சந்தித்தான். சித்தி, நவீன் இல்லையா? அவன் வினவ. நவீன் வெளியே போயிருக்காமாரா, கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீ உள்ளவா என்று அவனை வரவேற்றார் நவீனின் தாய். மாறனும் உள்ளே சென்று அவரிடம் பொதுவாக பேசிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் நவீன் வந்து சேர்ந்தான். நவீன், மாறன் அண்ணா உங்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு, நவீனின் தாய் கூற. வாங்க அண்ணா, சொல்லுங்க என்றான் அவன். அவன் தாய் வேலை இருப்பதாக கூறி வெளியில் சென்றுவிட மாறன் பேசத் தொடங்கினான். நவீன், உன்னோட ஃப்ரெண்ட் சிவாவை பத்தி தான் பேசணும். மாறன் மெதுவாக ஆரம்பிக்க, எந்த சிவா அண்ணா என்றான் அவன் புரியாமல். நம்மூரு திருவிழாவுக்கு வந்த பையன்பா, பெங்களூர்ல உன்னோட ஃப்ரெண்ட். மாறன் விளக்கினான். ஆமா அண்ணா, அவன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா பேசின போது அவன் வெளிநாடு போக போறதா சொன்னான். எந்த நாட்டுக்கு போக போறான்னு கூட சொல்லல என்றான் அவன் நடந்ததை நினைவுபடுத்தி. ஓ, சிவாவிற்கு மேலும் குழப்பமானது. சரி, அவனுக்கு கல்யாணம் ஏதாவது முடிவு பண்ணியிருந்தாங்களா? மாறன் வினவ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அண்ணா. கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பா எங்ககிட்ட சொல்லியிருப்பான். எனக்கு அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, இன்னொரு பையன் இருக்கான், அவனும் பெங்களூர் தான். அவனுக்கு சிவாவை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு அண்ணா என்று அவனுக்கு தெரிந்ததை கூறி முடித்தான் நவீன். சரி நவீன், நீ கடைசியா சிவாவை எப்ப பார்த்த? மாறன் கேட்க, 2-3 மாசம் இருக்கும் அண்ணா என்றான். சரி, சிவாவோட ஃப்ரெண்ட் நம்பரும் அட்ரஸும் கொடு, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். அண்ணா, அவன் பேரு தேவா, சிவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இதுதான் அவன் அட்ரஸ் என்று கூறி அவன் விலாசத்தை கொடுத்தான். அண்ணா, ஏதாவது பிரச்சனையா? நவீன் தயக்கமாக கேட்க. இல்ல நவீன், இங்க வந்தபோது அவர்கிட்ட பேசியிருக்கேன். பெங்களூர் போனப்போ 2 பேரும் பேசியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. என் ஃப்ரெண்டும் அதே ஃபீல்டில் இருக்கான். இப்போ அவனுக்கு வேலை வேணும், அவரை தொடர்பு கொள்ள முடியல, அதான் உன்கிட்ட கேட்டேன் என்று மாறன் ஏதோ சமாளிக்க அவன் வேறெந்த விளக்கமும் கேட்கவில்லை. பெங்களூர். டாக்டர், இப்போ சிவாவுக்கு எப்படி இருக்கு? தேவா பதட்டமாக வினவினான். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது தேவ், நீங்க கொஞ்ச நேரம் காத்திருங்க. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து சிவாவை டெஸ்ட் பண்ணுவாங்க. லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் என்று கூறி டாக்டர் சென்று விட தன் நண்பன் விரைவில் குணமடைய வேண்டுமென்று தேவா கடவுளே வேண்டிக் கொண்டான். அப்புறம் தேவ், மீனா யாரு? டாக்டர் கேட்க. ஏன் டாக்டர்,
மீனா சிவாவோட ஃப்ரெண்ட். தேவா ஏதோ சொல்லி சமாளித்தான். ஃப்ரெண்டா? சிவா அன்கான்ஷியஸா இருந்தபோது அவர் அந்த பேரை தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். அதான் இந்த நீங்க யாருன்னு கேட்டேன். அவருக்கு சிவாவை வெகு நாட்களாக தெரிந்திருந்தா உரிமையாக கேட்டார். அந்த பொண்ணு சிவா மேல ரொம்ப கேரிங்கா இருந்தா டாக்டர். அதான் அந்த பொண்ணு பேரை சொல்லியிருக்கான். தேவா விளக்கம் அளிக்க, சரி தேவ் பாத்துக்கோ என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அவ லைஃப் நல்லா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நீ இப்பவும் அவளை மறக்காம நினைச்சிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தண்டா என்று மனதில் எண்ணிக்கொண்டான் தேவா. அந்த சமயம் அவன் கைபேசி ஒலிக்க, புதிய எண்ணை கண்டு யாராக இருக்கக்கூடும் என்ற யோசனையில் அதை எடுத்தான். ஹலோ தேவாவா? மறுபுறம் மாறன் பேச, ஆமா நீங்க என்றான் அவன். என் பெயர் மாறன், சிவாவோட ஃப்ரெண்ட். சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா லைன் கிடைக்கல. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் என்று மாறன் கூற, தேவாவிற்கு சந்தேகம் வந்தது. எனக்கு சிவானி யாரையும் தெரியாது, ராங் நம்பர் என்று கூறி கைபேசியை அவன் வைத்துவிட, பிரச்சனை தான் நினைத்ததை விட பெரியதாக இருக்கிறது என்று மாறன் உணர்ந்து கொண்டான். இப்போ ஃபோன் பண்ணது யாருன்னு தெரியல, இந்த நம்பரை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்து யாருன்னு பார்க்கணும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு சிவாவிற்கு மருந்து வாங்க சென்றான். அம்மா, மாயா கஸ்தூரியின் அறைக்குள் நுழைந்தாள். வா மாயா. அவர் புன்னகையுடன் அவளை உள்ளே அழைத்தார். அம்மா, நான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டுமா? அவள் தயக்கமாக கேட்க, கஸ்தூரி குழப்பமாக அவள் முகம் பார்த்தார். ஏம்மா திடீர்னு? அவர் வினவ. இல்லம்மா, இங்க அத்தையும் இல்ல, அவரு வயலுக்கு போயிட்டு நைட்டு தான் வராரு. அது வரைக்கும் இங்க தனியா இருக்க போர் அடிக்குது. அதாம்மா, அப்படியே என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கணும். மாயா காரணம் சொன்னாள். கஸ்தூரிக்கு அது சரியாக படவில்லை. ஏதோ பிரச்சனை இருப்பதை உணர்ந்தார். சரிம்மா, மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டியா? அவர் கேட்க, சொல்லிட்டம்மா, அவர் என்னோட விருப்பம்னு சொல்லிட்டாரு. மாயா பதில் அளித்துவிட்டு அவள் அறைக்குள் சென்றாள். கஸ்தூரி இதை பற்றி ராஜாராமிடம் கூற, அவரோ, கணவன் மனைவிக்கு நடுவுல என்ன வேணும்னாலும் இருக்கும் கஸ்தூரி. அவங்களா அத நம்ம கிட்ட சொல்லாம நாம அந்த பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது. அவங்களே அதை சரி செஞ்சுப்பாங்க. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதே என்று கூறி மனைவியை தேற்றினார். மாறன் வேலைகளை முடித்துவிட்டு மாலை வீட்டை அடைந்தான். அவன் வந்த நேரத்தில் மாயாவின் குடும்பத்தினர் கிளம்பியிருந்தனர். அத்த, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல? அவன் பரிவுடன் வினவ. இல்ல மாப்ள, அவருக்கு வேலை இருக்கு, இன்னிக்கு கிளம்பினாதான் சரியா இருக்கும். கஸ்தூரி அவனுக்கு பதிலளிக்க, அவனும் சரி என்று ஒப்புக்கொண்டு அவன் அறையை அடைந்தான். அறைக்குள் நுழைந்தவன் அங்கே வைக்கப்பட்டிருந்த பைகளை பார்த்து குழப்பமாக நின்றிருந்தான். இது மாயாவோட லக்கேஜ் மாதிரி இருக்கே, இது எதுக்கு? அவன் யோசனையில் ஆழ்ந்திருந்தபோது மாயா உள்ளே வந்தாள். மாயா, இது உன்னோட பேக் மாதிரி இருக்கு. இது? அவன் முடிக்கும் முன், நானும் அம்மா அப்பாவோட ஊருக்கு கிளம்புறேன் மாமா. அவள் அவன் முகம் பார்க்காமல் கூற, என்ன ஊருக்கா? என்ன திடீர்னு? அவன் குழப்பமாக அவளிடம் வினவினான். இவ்ளோ நாள் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க. அதான் இனி நானும் உங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சின்ன சந்தோஷம் என்று கூறிவிட்டு அவள் பைகளை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றவளை புரியாமல் பார்த்தான். இப்போ எது எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு போறா? இப்போ என்ன நடந்துச்சு? ஏன் இவ திடீர்னு இப்படி நடந்துக்கிறா? அவன் குழப்பத்துடன் அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தான். வெகுநேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனம் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவித்தது. அந்த சமயம் மீனா அங்கே வந்து அவர்கள் கிளம்புவதாக கூற அவனும் கீழே வந்தான். போயிட்டு வரோம் மாப்ள என்று கஸ்தூரியும் ராஜாராமும் சேர்ந்து விடை பெற்றனர். அவன் மாயாவின் முகத்தை பார்த்தான். வரேன், அவள் பொதுவாக கூறிவிட்டு அவன் முகத்திலிருந்து பார்வையை விலகிக் கொண்டாள். போகாத மாயா, அவன் மனம் குமுறியது. அவள் முகத்தை ஏக்கமாக பார்த்தான். அவள் அதை கவனிக்காமல் காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அனைவரும் விடைபெற்று சென்றனர். அவர்கள் சென்றதும் அவன் அறைக்குள் நுழைந்தான். மாறன் அவன் வீட்டில் முதல் முறையாக தனிமையை உணர்ந்தான். இப்போ ஏன் நீ என்ன விட்டுட்டு போன மாயா? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவன் மனதில் எண்ணிக்கொண்டு படுக்கையில் தலை சாய்த்தான். நடந்தவற்றை எண்ணி பார்த்தான். நேற்று அவள் சந்தோஷமாக இருந்ததும் அவள் மலர்ந்த முகமும் அவன் கண்முன் வந்தன. அப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் மேலும் யோசிக்க, இரவு அவள் அவனிடம் கேட்ட கேள்விகள் அவன் நினைவில் வந்தன.
எனக்காக இவ்வளவும் எதுக்கு செய்யறீங்க மாமா? அம்மா, அப்பா, மீனா எல்லாரையும் வர வச்சீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க? அவன் சொல்லப் போகும் பதிலுக்காக அவன் முகத்தை ஆசையாக பார்த்த அவளின் முகம் அவனுக்கு நினைவு வந்தது. மாயா, உன்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ சந்தோஷப்பட நான் எது வேணும்னாலும் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட வச்சிருக்கேன். ஆனா இனி வர நாட்கள்ல அப்படி எப்பவும் நடக்காது. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதை எப்பவும் நான் நிறைவேற்றுவேன் என்று அவன் கூறி முடித்தபோது அவள் முகம் ஏமாற்றத்தில் சுருங்கியது. அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவு வந்தது. அவள் மீண்டும் ஏக்கமாக அவ்வளவுதானா என்று கேட்டதும் அவனுக்கு அப்பொழுதுதான் நினைவு வந்தது. ச்சே, ஏதோ ஒரு யோசனையில உன்னை புரிஞ்சுக்காம நேத்து உன் மனச கஷ்டப்படுத்திட்டேன். அவனை அவனே திட்டிக் கொண்டான். அவள் இல்லாத அறையில் வெறுமையை உணர்ந்து வெளியில் சென்று விட்டான். என்ன செய்து அவள் மனதை சமாதானம் செய்வது என்று வெகு நேரம் யோசித்தான். இனிமேலும் உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது மாயா. இப்போவே வரேன். இதுக்கு மேல நமக்குள்ள பிரிவே இருக்கக்கூடாது என்று உறுதியாக முடிவெடுத்து அன்றிரவே பெங்களூருக்கு புறப்பட்டான். அங்கு மாயாவின் நிலையும் அதுவே. ஏதோ அவசரத்தில் ஒரு முடிவெடுத்து அவர்களுடன் கிளம்பிவிட்டாள். ஆனால் அவள் மனம் முழுவதும் மாறனையே சுற்றி கொண்டு இருந்தது. அவசரப்பட்டு இப்படி எதுவும் சொல்லாம வந்துட்டோம். அங்க அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோ? இந்நேரம் சாப்பிட்டிருப்பாரா? ஒழுங்கா தூங்குவாரா? நேத்தே ரொம்ப நேரம் தூங்காம எதையோ யோசிச்சுட்டு இருந்தாரு. அவள் மனம் வருந்தியது. கடிகாரத்தை பார்த்தாள். மணி 11 தாண்டியிருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்று எண்ணி அவள் கைபேசியை எடுத்தாள். பின் வேண்டாம், அவரு நிம்மதியா இருக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு அதை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டாள். ஆரம்பத்திலிருந்து அவள் சந்தோஷம், அவள் கனவு என்று பேசினானே தவிர ஒருமுறை கூட மாயாவை பிடித்திருப்பதாகவும் அவளுக்காக செய்ததாகவும் அவன் ஒருமுறை கூட கூறியதில்லை. என்னோட சந்தோஷமே நீங்கதான் மாமா. ஆனா அது நீங்க புரிஞ்சிக்கவே இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க மனசுல இன்னும் அது தோணவே இல்ல மாமா. இன்னும் நீங்க என் மேல இரக்கப்பட்டுதான் ஒரு குற்ற உணர்வுல வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க. பிடிக்காத, விருப்பமில்லாத வாழ்க்கைய வாழ்றது ரொம்ப கஷ்டம் மாமா. அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க நான் எப்பவும் விரும்ப மாட்டேன் மாமா. உங்களுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய நானும் என்னால முடிஞ்ச எல்லாமும் செய்வேன் என்று எண்ணுகையிலேயே அவள் கண்கள் கலங்கியிருந்தன. அவன் முகத்தை மனதில் நிறுத்தியபடி உறங்கிப் போனாள். இரவு 11 மணிக்கு தொடர்வண்டி நிலையத்தை வந்தடைந்தது. இதுவரைக்கும் நமக்குள்ள இருந்த எல்லா இடைவேளையும் முற்றிலும் குறைந்து நாம 2 பேரும் இனி வர நாள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோமாயா என்று எண்ணிக்கொண்டு தொடர்வண்டியில் ஏறினான். ஜன்னல் வழியாக ஊடுருவிய சூரிய ஒளி அவள் உறக்கத்தை கலைத்தது. கண்களை கசக்கிக் கொண்டு மெதுவாக இமைகளை திறந்தாள் மாயா. உறக்கம் கலைந்த பொழுதும் எழுந்து வெளியில் செல்ல மனம் வராமல் படுக்கையில் படுத்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து எழுந்தவள் பல் துலக்கிவிட்டு சிறிது நேரம் நடக்கலாம் என்று பால்கனியில் நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் கண்கள் யாரையோ கண்டுகொள்ள, இது அவர்தானா என்று கண்களை கசக்கி இன்னொரு முறை தெளிவாக பார்த்தாள். இந்த முறை அது மாறனேதான் என்று உறுதியாக தெரிய அவள் மனதில் மகிழ்ச்சியும் அதே சமயம் கண்களில் கண்ணீரும் பெருகியது. கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு அவசரமாக கீழே இறங்கி வந்தாள். மாறன் அவள் வீட்டின் அருகிலிருந்த பூங்காவில் நின்று கொண்டிருந்தான். அவளால் முடிந்த அளவுக்கு வேகமாக நடந்து அவன் இருந்த இடத்தை அடைந்தாள். மாமா, அவன் செவிகள் கேட்க துடித்த குரல் அவனுள் எல்லையற்ற உணர்வுகளை ஏற்படுத்த அவன் அவளை திரும்பி பார்த்தான். கண்களில் கண்ணீருடன் நின்றிருந்தவளை பார்த்து அவன் மனம் துடித்தது. அவளை இன்னும் ஒரு நிமிடம் கூட வருத்தப்பட வைக்கக்கூடாது என்று எண்ணி அவள் கரங்களைப் பற்றி அவளை தன்னோடு அணைத்து கொண்டான். மாயா வாயடைத்து நின்றாள். ஒரு புறம் அவள் உலகம் மறந்து அவன் அணைப்பில் அவளை இழந்து கொண்டிருந்தாள். இன்னொரு புறம் எங்கே அது கனவாக இருக்குமோ, சிறிது நேரத்தில் அவன் மறைந்து விடுவானோ என்று அவள் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. அவள் இதய துடிப்பும்
கண்ணீரும் அவனுக்கு அவள் மன ஓட்டத்தை உரைத்தது. அவன் அவளை தன் அணைப்பிலிருந்து விடுவித்து அவள் கரங்களைப் பற்றி அவன் முகத்தில் வைத்து கொண்டான். மாயா அவன் முகத்தை பார்க்க, நான் தான் மாயா, உன்னோட காதல் கணவன், உனக்கு மட்டும் சொந்தமானவன். உன் கண் முன்னாடிதான் நின்னுட்டு இருக்கேன், இது கனவில்ல. மாறன் கலங்கியிருந்த அவள் கயல் விழிகளை பார்த்து கூறினான். அவள் மகிழ்ச்சியில் வார்த்தைகளற்று நின்றாள். அவள் மனதின் வார்த்தைகளை கண்கள் அவனுக்கு உரைத்தன. வீட்டுக்கு போய் பேசலாம் வா என்று கூறி அவன் அவள் கரம் பற்றி அழைத்துச் சென்றான். மாயா அவன் கரத்தினை இறுக பற்றி கொண்டு அவனுடன் சேர்ந்து நடந்தாள். வீட்டை அடைந்ததும் மாயா மனதில் மீண்டும் பழைய நினைவுகள் வர அவள் அவனிடமிருந்து விலகி நின்றாள். இப்ப கூட என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வந்திருப்பாரோ என்று அவள் மனம் கலங்கியது. என்னாச்சு மாயா? அவன் புரியாமல் கேட்க, மாமா, நான் அப்போ சொன்னதை தான் இப்போவும் சொல்லுறேன். நீங்க என்னோட சந்தோஷத்துக்காக இனி எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷம் தரத நான் இனி செய்யறேன். ப்ளீஸ் மாமா, நீங்க ஊர்ல சந்தோஷமா இருங்க. உங்கள் தொந்தரவு செய்ய நான் அங்க கண்டிப்பா வரமாட்டேன். அவள் கண்ணீருடன் கூறி முடிப்பதற்குன் மாறன் அவள் அருகில் வந்திருந்தான். மாமா, இப்போதைக்கு கொஞ்ச நாள் நான் இங்க இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அத்தையே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இல்லேன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வாழ்க்கைய உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. அவள் குரல் தழுதழுத்தது. பேசி முடிச்சிட்டியா? அவன் கண்களில் கோபம் தெரிந்தது. முதல் முறையாக அவன் அவ்வளவு கோபப்பட்டு அவள் அப்பொழுதுதான் கண்டாள். கண்ணீருடன் அவன் முகத்தை பார்த்தாள். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதையும் புரிஞ்சுக்காம நீயா ஒன்னு நினைச்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பையா? இப்படி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? மாறன் கோபம் குறையாமல் கேட்க அவள் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் விளிரிய முகத்துடன் அவன் முகத்தை பார்த்து நின்றிருந்தாள். உன் கூட வாழுறது எனக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறியா? இவ்வளவு நாள் நான் பிடிக்காம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன்னு நினைக்கிறியா? ஒரு நாள் கூட நான் உன் மேல வச்சிருந்த உண்மையான அன்பு உன் கண்ணுக்கு தெரியலையா? சொல்லு. அவன் அவள் தோள்களை உழுக்கி கேட்க, அன்பு, நீங்க ரொம்ப நல்ல மனம் படைச்சவர் மாமா. எல்லார் மேலேயும் உங்களை விட அதிக அன்பை யாராலையும் காட்ட முடியாது. நீங்க என் மேல காட்டுறதும் அதே போல அன்புதான் மாமா. ஆனா நீங்க என்ன மனைவியா ஒரு நாளும் நினைச்சதில்லையே. அவள் கண்களில் கண்ணீர் மேலும் பெருகியது. மாறனுக்கு அவள் மனதிலிருந்த குழப்பம் அப்பொழுது தெளிவாக புரிந்தது. மாயா, ஒரு நிமிஷம் என்ன பாரு. அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்தான். மத்தவங்க மேல நான் காட்டுற அன்புக்கும் உன்மேல நான் வச்சிருக்க அன்புக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறியா மாயா? அவன் வருத்தமாக அவள் முகம் பார்த்தான். சரி மாமா, உங்க வழிக்கே வரேன். எனக்காக என்னோட பிறந்த நாளுக்கு அவ்வளவும் எதுக்கு செஞ்சீங்க மாமா? அம்மா, அப்பா, மீனா எல்லாரையும் வர வச்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டை வாங்கி தந்தீங்க. சொல்லுங்க, அதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க சொல்லுங்க. நான் அன்னைக்கு உங்களை கேட்டேன். நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவள் கேட்க, ஆமா மாயா, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இப்போவும் சொல்றேன். உன்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ சந்தோஷப்பட நான் எது வேணும்னாலும் செய்வேன். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட வச்சிருக்கேன். ஆனா இனி வர நாட்கள்ல அப்படி எப்பவும் நடக்காது. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதை எப்பவும் நான் நிறைவேற்றுவேன் என்று அவன் கூறி முடிக்க மாயாவிற்கு மீண்டும் அது ஏமாற்றமாக இருந்தது. அவ்வளவுதானா? அவள் குரலே எழும்பாமல் மீண்டும் வினவ, அதுக்கும் மேல ஒரு முக்கியமானது இருக்கு மாயா, அவன் கூற அவள் அவன் முகத்தை பார்த்தாள். அதெல்லாம் செஞ்சது குற்ற உணர்ச்சியிலையோ இல்ல நீ நினைக்கிற மாதிரி நமக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிற கட்டாயத்தாலேயோ இல்ல. நான் அதெல்லாம் செஞ்சேன் ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட சிரிப்புல என்னோட மன நிறைவை நான் பார்த்துருக்கேன். உன்னோட சந்தோஷத்துல என்னோட சந்தோஷத்தை நான் உணர்ந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு ஆரம்பத்துல நிஜமா புரியல. ஆனா போக போக அந்த உணர்வை என்னன்னு தெளிவா நீயே புரிய வச்சிட்ட மாயா. இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் என்னோட காதலை உன்கிட்ட சொல்லுறதுக்கு முன்னாடி இப்படி நீ என்னை தனியா விட்டுட்டு வந்துட்டியே. இந்த முறை அவன் மனதில் இருந்ததை வாய்விட்டு கூறிவிட மாயா வாயடைத்து போய் நின்றாள். இப்பொழுது அவர் என்ன சொன்னாரு? என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரா இல்ல என்னோட பிரம்மையா என்று எண்ணி அவன் முகத்தை நம்ப முடியாமல் பார்த்தாள்.
தேவ், சிவா கண் திறந்துட்டாரு. நீங்க போய் அவரை இப்போ பார்க்கலாம். மருத்துவர் மகிழ்ச்சியாக கூற, தேவா அவர் கரங்களை பற்றி நன்றி தெரிவித்துவிட்டு அவன் நண்பனை பார்க்க ஆசையாக உள்ளே நுழைந்தான். ஆங்காங்கே குழல்கள் பொருத்தப்பட்ட முகம், உடலெங்கும் கட்டுகளோட சிவாவை பார்த்த தேவாவின் மனம் வேதனையில் துடித்தது. மச்சான். கண்களில் கண்ணீருடன் அவன் அருகில் சென்றான். டே, இப்போ எப்படிடா இருக்கு? தேவா அவன் கரம் பற்றி விசாரித்தான். மீனா நல்லா இருக்காதானே? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? சிவாவின் கேள்வி தேவாவை மேலும் ஆச்சரியப்படுத்தியது. அதான் அந்த பொண்ணை விட்டு பிரிந்து வந்துட்டியே, இன்னமும் ஏண்டா? தேவா நம்ப முடியாமல் அவனை பார்த்தான். டே, அதை பத்தி இப்ப சொல்ல என்னால முடியாது. மீனா எப்படி இருக்கா? அவன் பேசவே சிரமப்பட, அந்த பொண்ணு நல்லா இருக்குடா, டெல்லியில வேலை செஞ்சிட்டு இருக்கு. தேவா அளித்த பதிலில் சிவா நிம்மதியாக உணர்ந்தான். அப்படி பார்க்காத மாயா, நான் சொல்லற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். உனக்காக தான் எல்லாம் செஞ்சேன். அது வெறும் பாசத்தினால இல்ல, அதை விட அதிகமா உன்னை நான் காதலிக்கிறேன். என்னோட உயிரை விட அதிகமா உன்னை நான் விரும்புறேன். உன்னைதான் என்னோட வாழ்க்கையா நினைக்கிறேன் மாயா. நீதான் என்னோட உலகம், நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட சந்தோஷம். உன்னை இதுக்கு மேல பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது மாயா. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிடு. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. மாயா அவன் கண்கள் கலங்க அவன் மனதில் அத்தனை நாள் மறைத்து வைத்திருந்தவற்றை அவள் முகம் பார்த்து கூறி முடித்தான். மாயா சந்தோஷத்தில் வார்த்தைகளற்று அவன் முகம் பார்த்து நின்றிருந்தாள். அவள் செவிகள் கேட்க தவம் கிடந்த வார்த்தைகளை அன்று கேட்டுவிட அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. இதுக்கு மேலேயும் என்னை நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர முயன்றான். அவன் எங்கும் செல்லும் முன் அவள் கரங்கள் அவனின் கரத்தினேனை இறுக்கமாக பற்றியிருக்க அவன் திரும்பி அவள் முகம் பார்த்தான். கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன், சாரி மாமா, உங்க மனசு என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறி அவள் கண் கலங்க, இனிமேல் நீ எதுக்காகவும் அழக்கூடாது மாயா, இனி சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கும் என்று கூறி அவளை அணைத்து கொள்ள அவளும் மகிழ்ச்சியாக அவன் அணைப்பில் அடைக்கலமானாள். ஐ லவ் யூ மாமா, எப்பவும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவள் அவனை அணைத்தவாறே அவள் காதலை சொல்ல அவன் அவளை இன்னும் அதிகமாக அணைத்து கொண்டான். அவள் கண்ணீர் அவன் சட்டையை ஈரமாக்க அவன் அவள் முகத்தை கையில் ஏந்தினான். அவள் கண்களில் வடியும் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். மாயா மென்மையாக புன்னகைத்தாள். இனி எப்பவும் நம்ம உலகத்துல நீ, நாம் மட்டும்தான், சரியா? கேட்க அவள் முகத்தை ஏந்தியிருந்த அவன் கரங்களை பற்றி தலையசைத்தாள். அவன் மீண்டும் அவளை தன்னோடு அணைத்து கொண்டான். இருவரும் அவர்களது காதல் உலகில் தங்களை மறந்து மூழ்கி போயிருக்க அவன் கதவு திறக்கப்பட்டதை கூட அவர்கள் கவனிக்கவில்லை. கதவை திறந்து கொண்டு மீனா உள்ளே நுழைந்தாள். உள்ளே வந்தவள் அவர்கள் இருவரையும் பார்த்து மனதார மகிழ்ச்சியடைந்தாள். அவர்கள் அருகில் சென்று, இப்போதான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. மீனா மெதுவாக கூற, ஆமா நானும் தான் என்று கூறி அவன் அசையாமல் இருக்க, இப்படியே நாள் ஃபுல்லா இருக்கலாம்தான், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கடைக்கு போன அம்மா அப்பா வந்துருவாங்க. அப்போவும் இதே பொசிஷன்ல நீங்க 2 பேரும் இருந்தா நல்லாவா இருக்கும்? மீனா அதே துணியில் கூற, மாறன் மாயா இருவரும் அப்பொழுதுதான் சுய நினைவுக்கு வந்தனர். மாயா மீனாவை பார்த்து முகத்தை மூடிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக அவள் அறைக்குள் நுழைந்து விட்டாள். மீனா அங்கே திருதிருவென விழித்து கொண்டு நின்றிருந்த மாறனை பார்த்தாள். மாமா, என்ன மாமா, எல்லார் முன்னாடியும் 2 பேரும் எப்போ பாரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இப்படி யாரும் இல்லாத நேரத்துல இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஜென்டில்மேன் பார்க்குற வேலையா? அவள் அவனை கலாய்க்க, மீனோ உனக்கு வர வர வாய் சிரித்து கொண்டே கண்டிப்புடன் கூற, ஆமா ஆமா, இவங்க பண்றது ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. அவன் எல்லாம் கரெக்டு, நம்ம ஏதாவது சொன்னா வாய் ஜாஸ்தின்னு சொல்லுறாங்க. கடவுளே, நீங்களே இதெல்லாம் பாருங்க. முகபாவனையை கலவரமாக வைத்து கொண்டு அவள் கூற அவனுக்கு மேலும் சிரிப்பு வந்து சிரித்து விட்டான். இதுவே முன்னேறிந்த மாறன் மாமாவா இருந்திருந்தா நான் இவ்வளோ நேரம் கலாய்ச்சதுக்கு காதை பிடிச்சு திருகியிருக்காரு. இவர் ஏதோ புதுசா சிரிச்சிட்டு இருக்காரே. அவள் கலகலவன சிரிக்க அவனும் சிரித்து விட்டான். ஒரே நாள்ல என்னோட அக்கா உங்களை இப்படி மாத்திட்டாளே, அடக்கடவுளே என்று கூறி அவள் மேலும் சிரித்தாள். மாறன் அவள் சிரிப்பில் சேர்ந்து கொண்டான். அதே சமயம் கஸ்தூரியும் வந்துவிட வீடு மிகவும் கலகலப்பானது.